இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீடியன் என்ற பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று உபதேச புஸ்தகத்தை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் நமக்கு தெரிந்த முக்கியமான ஒரு புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் நமக்கு எல்லாம் அறிந்த ஒரு முக்கியமான புஸ்தகம் யோனா. எல்லாத்துக்கும் தெரியும். குட்டி பிள்ளைங்க கூட யோனாவை குறித்து தெரியும். நமக்கெல்லாம் தெரியும்ல யோனாவை குறித்து. குட்டி பிள்ளைங்க கூட யோனாவை குறித்து தெரியும். யோனாவை குறித்து கூட குட்டி பிள்ளைங்க கூட அறிஞ்சிருக்காங்க, தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த யோனா எழுதின புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோனா. அவர் தான் இந்த புஸ்தகத்தினுடைய ஆசிரியர். எழுதப்பட்ட காலம் 790 778 இடைப்பட்ட காலம். இவர் ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. நமக்கு தெரியும். யோனா கர்த்தர் கூப்பிடுறாரு. அவரு நினிவேக்கு போகாம தர்ஷீஷு கப்பல் ஏறி ஓடுறார். 1 அதிகாரம் 1-17 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஓடுறது நமக்கு தெரியும். நம்ம வாசிக்கிறேன். அமினதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற கப்பலை கண்டு கூறி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். எங்கால் கிளம்பிச்சாரு. கர்த்தர் சொல்றடே நினிவேக்கு போ, அங்கே போய் பிரசங்கம் பண்ணு, அவங்களுடைய பாவம் எனக்கு நேரம் வந்துச்சு, போய் சொல்லு, அவங்க அழியக்கூடாது, போய் சொல்லு போ அப்படிங்கிறார். இவாள் கர்த்தருடைய வார்த்தை மீறி கிளம்பிட்டாரு. எங்க கிளம்பிட்டாரு? தர்ஷீஷு கப்பல் ஏறி போறார். கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஓடுறார். எங்க? தர்ஷீஷுக்கு ஓடுறார். கப்பல் கூலி கொடுத்து கப்பல் ஏறியாச்சு. கர்த்தருடைய வார்த்தையை விலகி ஓடுகிற ஒரு காரியத்தை 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் அதை நாம் வாசிக்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறோம். கடைசியாக 17 வசனத்தில் சொல்லுது, யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இரவும் பகலும் 3 நாள் இருந்தான். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தாரு. இவன் ஓடி போறதை கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. ரைட், இவன் ஓடி போறான். சரி, கடல்ல இருக்க பெரிய மீன் கட்டளை கொடுத்துட்டாரு. யோனாவை கப்பல்ல இருந்து கடலை தூக்கி போடுவாங்க, அவனை விழுங்கிரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மீன் கட்டளை கொடுத்துட்டார். அந்த மீன் விழுங்கிச்சு. அதனுடைய வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் யோனா இருக்கிறார். அங்கிருந்து ஆள் ஜோமுடுதார். அங்கிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் 2 அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி ஆள் விண்ணப்பம் பண்றார். உங்க வாழ்க்கையிலும் யோனா மாதிரி அனுபவம் இருக்கா? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறீங்களா? கர்த்தர் உங்களை அழைச்சிருந்தார்னா, ஆண்டவர் உங்களை அழைச்சிருந்தார்னா அந்த அழைப்பை அல்ல தட்டிட்டு ஓடுறீங்களா? அழைத்தவர் உண்மை உள்ளவர் நடத்துவார்ல? அழைத்தவர் உண்மை உள்ளவர் நடத்துவார்ல? அழைப்பை அல்ல தட்டிட்டு ஓட முடியாதுல்ல? உங்களை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தார்னா ஊழியத்தில் இருக்கணும். ஊழியத்தில் பாடு வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், ஃபினான்ஷியலில் ப்ராப்ளம் வரும், எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும். ஆனால் என்னைக்குமா இருக்குது? இல்லையே. கொஞ்ச நாள் இருக்குங்க, அது மாறிடும். கர்த்தர் மாற்றிடுவார், கர்த்தர் மாற்றி போடுவார். அழைத்த ஊழியத்தில் உண்மையா இருக்கணும், அழைத்த ஊழியத்தில் இருக்கணும். கர்த்தர் ஊழியத்தில் வச்சிருக்கிறாரா? ஊழியத்தில் இருக்கணும். இல்லை, எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு பாடு வருது, எனக்கு போராட்டம் வருது, ஆனால் நான் ஊழியத்தை விட்டு ஓடுறேன் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறதா அர்த்தம். பிறகு மீன் வயிற்றில் இருக்கணும், யோனா இருந்த மாதிரி. பிறகு கர்த்தர் உங்களை பிடிச்சு கொண்டு வருவார். எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பார். இங்க யோனா திரும்பி ஆள் நினிவேக்கு போறார். அடுத்த நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்பி யோனா அவர் நினிவேக்கு அவர் புறப்பட்டு போகிறார். 3 அதிகாரம் 1 வசனம் 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா நினிவேக்கு ஓடி போறார். நினிவேக்கு 2வது போறார், போய் பிரசங்கம் பண்றார்.
40 நாள் உண்டு நினிவே அழிக்கப்பட்டு போகும். நினிவே அழிக்கப்பட்டு போகும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டார். உடனே மக்கள் கேட்டு ரெட்டலையும் சாம்பலையும் உட்கார்ந்துட்டான். கர்த்தர் என்ன அழிக்க போறான்னு சொல்லி பயந்து ரெட்டலையும் சாம்பலையும் மக்கள் உட்கார்ந்துட்டான். உடனே ரெட்டலையும் சாம்பலையும் மக்கள் உட்கார்ந்த உடனே கர்த்தர் இறங்கிச்சார். கர்த்தர் இறங்கி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை அழிப்பேனோ? இல்லை அழிக்க மாட்டேன், நான் மனசாபப்பட்டேன், அழிக்க மாட்டேன், மனசாபப்பட்டேன். ஏன்னா தங்களை தவறை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பிட்டாங்க. இதை பார்த்த யோனாவுக்கு விசனமாயிருந்தது. இங்க பாருங்க, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டதை செய்யாதிருந்தார். 4ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போயேனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவன் தேவன் அறிவேன். ஏன் தர்ஷீஷுக்கு ஓடுறாரு? இங்க சொல்லிட்டாரு, நான் எதுக்கு தர்ஷீஷுக்கு ஓடுனேன்னு நீ சொல்லுவீரு, பரம் மனஸ்தாபப்பட்டுருவீரு. அதனால தர்ஷீஷுக்கு ஓடுறேன், அதனால தர்ஷீஷுக்கு ஓடுனேன். நீர் இரக்கமுள்ள ஆண்டவர், மன உருக்கம் உள்ள ஆண்டவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுவீரு. ஒருத்தர் மனஸ்தாபப்பட்டா இறங்கிடுவீரு. அதான் தர்ஷீஷுக்கு ஓடுனேன். ஒரு கூடாரத்தை போட்டு ஐயா உட்கார்ந்துருக்காரு. எதுக்கு? நகரத்துக்கு என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு. ஆள் ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. கர்த்தர் ஒரு ஆமணக்கம் உண்டாக்குறார். அந்த ஆமணக்கம் வளருது, நல்ல நிழல் கொடுக்கு. ஒரே நாள் பூச்சி வந்து ஆமணக்கு சொல்லி பிடிச்சு சொல்றான், நிழலா இருந்த ஆமணக்கு போயிட்டே. அவர் சொல்றாரு, எப்பா நீ நட்டியா, நீ வச்சியா? இல்லையே. அதுக்கு மனசாபப்படுற, இதுக்கே மனசாபப்படுறீ, இதுக்கே வருத்தப்படுறீ. அப்ப அத்தனை பேருக்கு நான் வருத்தப்படாம என்ன செய்வேன்? இன்னைக்கு உங்க அனுபவம் எப்படி இருக்கு? யோனா மாதிரி ஓடி போறீங்களோ? இல்ல, கர்த்தரவங்களே நினிவேக்கு பிரசங்கம் பண்ண வச்சிருந்தா அங்கதான் கொண்டு போவார். எந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்காரோ அந்த இடத்துல இருங்க. பிரச்சனை வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், உபத்திரங்கள் வரும், பயப்படாதீங்க. உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் உங்களை நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. யோனாவுடைய வாழ்க்கையில் அவன் ஓடி போனான், ஆனால் மீண்டும் கர்த்தர் நினிவேவுக்கு அவனை கொண்டு வந்தீர். இதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நம்முடைய வார்த்தை மீறி ஓடி போனாலும் எங்களை நீர் அழைத்து கொண்டு வருகிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். எங்களை அழைத்து கொண்டு வருகிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். எங்களை அழைத்து கொண்டு வரப்போகிறபடி நான் காத்துக்கொள்ள இடத்தும் பலப்படுத்த பெரிய காரியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.